கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 9வது அதிகாரம் 23, 24, 25. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இது எந்த சம்பவத்தை குறிக்குது அப்படின்னா, யவீருவுடைய மகள், ஜெப ஆலய தலைவனுடைய மகள் மரித்து போன நிலைமையில் வீட்டில் இருக்கிறாள். அங்கே யவீரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்குமாறு என்ன செய்கிறார்? கூட்டி வருகிறார். அந்த வீட்டிற்குள் நுழையும் பொழுது அந்த வீட்டோட சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, 23வது வசனம் பாருங்க. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு. இன்னொரு சுவிசேஷத்துல போடப்பட்டிருக்கும், அங்க அழுது கொண்டிருக்கின்ற ஜனங்களை அவர் என்ன செஞ்சாரா? பார்த்தார். தாரை ஊதுகிறவர்கள் அப்படின்னா இறந்து போன வீட்டில் கேட்குற ஒரு சத்தம். அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன மாதிரி உணர்வு இருக்கும்? ஒருத்தங்க என்ன செஞ்சிட்டாங்க? மரித்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அதுக்கு மேலே செய்கிறதுக்கு என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை எப்படி பார்க்குறாரு பாருங்க. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, அதை அவர் பார்க்காமலாம் இல்லை, அவருடைய கண்கள் அதை என்ன செய்யுது? பார்க்கிறது. அதை கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் என்ன செய்யல? மரிக்கவில்லை. அவ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? நித்திரையாய் இருக்கிறாள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பார்க்கிறார்? அவர் அதை பார்க்காமல் இல்லை. அந்த சத்தம் ஒரு காதில் என்ன செஞ்சிருக்கும்? கேட்கும். அழுகிறவர்களுடைய அந்த உணர்வுகள் அவருக்குள்ள என்ன செஞ்சிருக்கும்? வந்திருக்கும். அது பொய்யெல்லாம் கிடையாது, நிஜம், உண்மை. ஆனால் அவர் அதை பார்க்கிற விதம் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, தரிசித்து நடக்கவில்லை. அவர் என்ன செய்கிறாரு? விசுவாசித்து நடக்கிறார். அவர் அப்படிதான் பிரச்சனைகள் அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். ஆனால் முடிவில் அங்கே என்ன நடந்தது? அந்த பெண் உயிர்ப்பிக்கப்படுகிறாள். உயிரோடு அங்கே என்ன செய்கிறாள்? எழுப்பப்படுகிறாள். நாம நம்ம பிரச்சனைகளில் மரித்து போய் இருக்கின்ற பிரச்சனை, அதுக்கு மேலே செய்கிறதுக்கு அதில் என்ன கிடையாது? ஒன்றுமே கிடையாது. உலகத்தில் அதற்கு பதில் கிடையாது, உலகத்தில் அதற்கு ஒரு முடிவு கிடையாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மரித்து போயிருக்கிற பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். அது உயிர்ப்பிக்கப்படணும்னு நினைக்கிறோம். அந்த பிரச்சனையில் தேவனுடைய வல்லமை, அவருடைய வெளிச்சம், அவருடைய கிருபை அதில் வெளிப்படணும்னு நம்ம நினைக்கிறோம். அங்கே உயிர்ப்பிக்கப்படணுங்கிற அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த விருப்பம் நமக்கு இருக்கு. ஆனால் அந்த பிரச்சனையை நம்ம எப்படி காண்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அதுதான் அங்கே உயிர்ப்பிக்கப்படுறதை என்ன செய்யுது? தீர்மானிக்கிறது. நான் சொல்றது புரியுதா? நம்ம இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட பலனை வேணும்னு நினைக்கிறோம். ஆனா அவர் எவ்விதமாக அதை பார்த்தார், அது ரொம்ப முக்கியம். நீங்க சொல்லலாம், அவர் தேவகுமாரன், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், அவர் அப்படி பார்க்க முடியும்.
நான் எப்படி அப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். தேவனோட இயல்பு என்ன தெரியுமா? தேவன் ஆதியிலே உலகத்தை படைக்கிறார். அந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் இருளை காண்கிறார், ஒழுங்கின்மையை காண்கிறார், வெறுமையை காண்கிறார். அவர் தரிசித்து நடக்கவில்லை. என்ன செய்கிறாரு? விசுவாசித்து பேசுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது. தேவன் செயல்படுகின்ற ஒவ்வொரு இடத்தையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் தரிசிச்சு அவர் நடந்திருக்க மாட்டார். ஒரு இம்பாசிபிலிட்டி, நடக்கவே முடியாத ஒரு விஷயத்தை அவர் விசுவாசத்தில் என்ன செய்வார்? பேசுவார். அதை யாராவது ஒரு தேவ மனிதர் அங்க விசுவாசிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தேவன் என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். நம்முடைய தேவன் விசுவாசத்தின் தேவன். அவர் இதே இயல்புல தான் உங்களையும் என்னையும் என்ன செஞ்சிருக்கிறார்? படைத்திருக்கிறார். நம்முடைய இயல்பு அந்த இயல்பு தான். தரிசித்து நடக்கிறது அப்படின்னா நம்ம பார்க்கின்ற பிரகாரமாக நடக்கிறது. இங்க இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த தாரை ஊதுகிறவர்களையும் அழுகிறவர்களையும் கண்டு அவர் தரிசிச்சு நடந்திருந்தாருன்னா, நீங்க அழாதீங்கன்னு அவர் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? ஆறுதல் சொல்லி இருக்கணும். ஆனா அவர் அங்க தரிசிச்சு என்ன செய்யல? நடக்கல. அவர் அங்க ஆறுதல் சொல்லல. 25வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு. அப்படின்னா ஜனங்கள் வெளியே என்ன செய்யல? போகல. அவங்க என்னதான் செய்யப்படுறாங்க? துரத்தி விடப்படுறாங்க. அப்போ அவர் அந்த இடத்துல ஆறுதலா பேசல, அவர் கண்டிப்போடு அங்க பேசுகிறார். அவர் அங்க விசுவாசித்து நடக்கிறார். ஏன் சொன்னா, அந்த பிரச்சனைய தனது வல்லமையின்படி அவர் பார்க்கிறார். நாம பார்க்கிற விதமாக தேவன் சூழ்நிலைகளையோ நம்மையோ அவர் என்ன செய்யறதில்ல? பார்க்கிறது இல்லை. இது நமக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா, நாம பார்க்கிற விதமும் என்ன செய்யும்? மாறும். பேதுரு யோவானோ மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இரவு முழுவதும் அவங்க மீன் பிடிக்கிறாங்க. ஒரு மீன் கூட என்ன செய்யல? அகப்படலை. காலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்னும் நீங்க ஆழமா கொண்டு போய் உங்க வலையை என்ன செய்யுங்க? போடுங்க. பேதுரு யோவான்லாம் யாருன்னு கேட்டா மீனவர்கள், மீன் பிடிக்கிறதுல அனுபவசாலி. பொதுவா மீன் பிடிக்கிறது எப்போ பிடிப்பாங்கன்னா, இரவு நேரத்துல தான் என்ன செய்வாங்க? பிடிப்பாங்க. காலையில இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க ஆழமா கொண்டு போய் என்ன செய்யுங்க? உங்கள் வலைகளை போடுங்கள். பேதுருவுக்கு அவருடைய அனுபவத்தின் படி அப்படி போட்டா அது என்ன செய்யாது? கிடைக்காது. ஆனாலும் அவர் சொல்லுகிறாரே அப்படின்னு சொல்லி அவர் வலைகளை போட மாட்டாரு. வலையை அவர் என்ன செய்வாரு? போடுவார். அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வலை கிளியத்தக்க மீன்களை அவங்க என்ன செய்வாங்க? பிடிப்பாங்க. அவர் வலைகளை போட்டிருந்தாரு அப்படின்னு சொன்னா அந்த வலை என்ன செஞ்சிருக்காது? கிழிஞ்சு போயிருக்காது. இதுல நடந்தது என்ன தெரியுமா? நீ ஆழமா அந்த வலைகளை கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்லும் போதே அந்த வலைகளுக்குள்ள எத்தனை மீன் அகப்படணுமோ அந்த மீனுக்கு அங்க கட்டளை சென்று விட்டது. ஆனா அதை பிடிக்கக்கூடிய அளவு அங்க குறைவா என்ன செய்யப்படுது? வீசப்படுது. அங்க கட்டளையிட்ட மீன்கள் எல்லாம் ஒரே வலைக்குள்ள என்ன செய்யுது? வருது. அது இரவு நேரமா காலை நேரமாங்கிறது அவருக்கு தேவையில்லை. அனுபவம் இருக்கா அனுபவம் இல்லையான்னு தேவையில்லை. அங்க பேதுரு சொல்றாரு, நாங்கள் இரவு முழுவதும் நாங்க என்ன செஞ்சிட்டோம்? பிரயாசப்பட்டுட்டோம். ஒரு மீன் கூட என்ன செய்யல? அகப்படல. அது அவருக்கு பிரச்சனை இல்லை. அது இரவா காலையா தேவையில்லை. அனுபவமா அனுபவம் இல்லையாங்கிறது தேவையில்லை. அந்த இடத்துல மீன் இருக்கா இல்லையாங்கிறதும் அவருக்கு என்னதில்லை? தேவையில்லை. அவர் கட்டளை இட்டா மீன் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிரும்?
வந்துவிடும். தமது வல்லமையின்படிதான் அவர் அதை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். பேதுரு வலைகளை போட்டிருந்தா அந்த வலை என்ன செஞ்சிருக்காது? கிழிஞ்சிருக்காது. நம்முடைய இயல்பு என்ன, நம்முடைய பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனையோட தாக்கத்தின்படி அந்த பிரச்சனையை என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். நம்முடைய வல்லமையின்படி அதை என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். உலக அனுபவத்தின்படி அதை என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். ஆனால் தேவன் இவ்விதமாக அவர் நம்மையும் பார்க்கவில்லை, நம்ம பிரச்சனைகளையும் அவர் என்ன செய்யல? பார்க்கல. அவர் இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டவர், மனிதனுடைய வல்லமையை காட்டிலும் மேலானவர். அவருடைய வல்லமை இந்த உலக அனுபவத்தை காட்டிலும் மேலானது. உலகம் ஒரு அனுபவத்தை சொல்லலாம், ஆனால் அவ்விதமாக அவர் என்ன செய்ய மாட்டார்? செயல்பட மாட்டார். நம்முடைய வல்லமைக்கு ஒரு வரைமுறை உண்டு, ஒரு எல்லை உண்டு. ஒரு மனிதனால இத்தனை கிலோவை தான் தூக்க முடியும்னு உண்டு இல்லையா? அதுக்கு மேல அவனால என்ன செய்ய முடியாது? தூக்க முடியாது. ஒரு லிமிட் உண்டு. ஆனா தேவனுடைய வல்லமைக்கு எல்லை கிடையாது. அதனாலதான் ஒரு வார்த்தை சொல்லுது, வழியே இல்லாத இடத்துல அவர் என்ன செஞ்சிருவாரா? வழியை உண்டாக்கிடுவார். அது போல வழியே இருக்கிற இடத்துல வழியையும் அவரால் என்ன செய்ய முடியும்? அடைக்கவும் முடியும். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர் திறந்திருக்கிறத ஒருவரால என்ன செய்ய முடியாது? பூட்ட முடியாது. அவர் பூட்டி இருக்கிறதை ஒருவரால் என்ன செய்ய முடியாது? திறக்க முடியாது. தேவனை நமது வல்லமையின்படி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்க்கிறோம். இதுல எப்படி அவர் செயல்படுவார்? ஏன்னா நம்ம கண்ணுக்கு அதுல என்ன இல்லை? வழியே இல்லை. நம்மளுடைய கண்ணுக்கு அதுல செயல்படுறதுக்கு, அதுல வெளிச்சம் வர்றதுக்கு வழியே இல்லை. மரித்து போய்விட்டது. இன்னைக்கு பார்க்குற சம்பவத்தின்படி நம்ம பார்க்கணும்னா, தாரை ஊதுகிற சத்தம் நமக்கு என்ன செய்யுது? கேட்குது. அழுகிற சத்தம் நமக்கு என்ன செய்யுது? கேட்குது. மரித்த அந்த இதை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவருடைய சத்தியம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கு அப்படின்னா, அதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? தேவன் பார்க்கின்ற விதமாக பார்க்கிறோமா? தேவன் முதல்ல நம்மை எப்படி பார்க்கிறார்? ஒரு நோய்க்கு மத்தியில அந்த நோயோடு உங்களை நீங்க பார்க்குறீங்களா? பிரச்சனைகளுக்கு மத்தியில தோத்து போறவங்களா உங்களை நீங்க பார்க்குறீங்களா? ஏதாவது ஒரு பாவத்துல சிக்கி மனசோர்வுல குற்ற மனப்பான்மையில இருந்தீங்கன்னா ஒரு பாவியா நீங்க உங்களை பார்க்குறீங்களா? சாபத்துல பிடிக்கப்பட்டவர்களா உங்களை பார்க்குறீங்களா? இல்ல தோத்து போனவங்களா உங்களை பார்க்குறீங்களா? இப்படி தேவன் என்ன செய்யல? பார்க்கல. ஒரு பெரிய விலை நமக்காக சிலுவையில் கொடுக்கப்பட்டிருக்கு. சின்ன சின்ன விலைலாம் இல்லை. உங்களுக்கு வேணா உங்களுடைய சூழ்நிலைகள் ஒரு தகவலை தரலாம். உனக்கு யாருமே இல்லை, இதுல நீ மேற்கொள்ளவே முடியாது, உனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை, உன்னை கவனிப்பார் யாரும் இல்லை, உனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லை, ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி உங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒன்று சொல்லலாம். ஆனா உலகத்தையே படைத்தவர் நம் ஒவ்வொருவருக்காகவும், உங்களுடைய ஒவ்வொருவருக்காகவும் தன்னோட ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து அவர் நமக்கு மீட்பை என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். அதுவும் காசு பணம் கொடுத்துலாம் அவர் என்ன செய்யல? வாங்கி தரல. தன்னோட சொந்த இரத்தத்தை சிந்தி தான் அவர் அதை என்ன செஞ்சிருக்கிறார்? வாங்கி கொடுத்திருக்கிறார். அவரோட பார்வையில நீங்கள் விசேஷித்தவர்கள், ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள். கடைக்கு போறீங்க, எந்த பொருளுக்கு நீங்க அதிகமான விலையை கொடுக்க முடியும்? உங்களுக்கு பிடிக்கிற பொருள், அதுக்கு நான் கொடுத்தா அது தகுதியுள்ளது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம்? கொடுப்போம். நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும், இல்லாட்டி எனக்கு இது ரொம்ப தேவை, நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னா விலையை என்ன செய்ய மாட்டோம்? பொருட்படுத்த மாட்டோம். நமக்கு வேணா அவர் ரத்தம் சிந்தினது ஈஸியா இருக்கலாம். அவர் கடவுள்,
எந்த ரோல்னாலும் அவர் மாறிக்கொள்ளலாம் நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயம் அப்படி இல்லை. அடிமையின் கோலம் எடுத்து வந்திருக்கிறார். படைத்த படைப்பாக அவர் மாறி இருக்கிறார். தேவனுடைய வல்லமையில் அவர் இறங்கி வரல. தன்னோட அதிகாரம், வல்லமை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் வந்திருக்கிறார். ஒரு பெரிய விலை. யாரும் செய்ய முடியாத, யாரும் செய்ய விரும்பாத ஒரு செயலை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? செய்திருக்கிறார். மிகப்பெரிய விலை. விலையேறப்பெற்ற அவருடைய பரிசுத்த இரத்தத்தை விலை கிரயமாக கொடுத்து, பணைய தொகையாக, மீட்கும் தொகையாக கொடுத்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? மீட்டிருக்கிறார். அப்போ அவருடைய பார்வையில நீங்கள் எவ்வளவு விசேஷித்தமானவர்களா இருப்பீங்க. நம்மை அவர் எவ்வளவு விலையேற பெற்றவர்களாக அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த அன்பு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா, அந்த பூரண அன்பு உங்கள் பயத்தை என்ன செய்யும்? புறம்பே தள்ளும். அந்த பிரச்சனையில உங்களுக்கு பயம் என்ன செய்யாது? முதல்ல வராது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.